ஹாய் அன்பு நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கன்னியாகுமரி மாவட்டம், அதுக்கப்புறம் தூத்துக்குடி மாவட்டம், தென்காசி மாவட்டம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் மாணவர்கள் பரீட்சைக்கு தயாராகி கொண்டிருந்த இந்த நேரத்தில் கனமழை காரணமாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது என்கிற தகவல் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்றாலும் இந்த விடுமுறை முடிந்து அடுத்த நாள் செல்லும்போது எந்த எக்ஸாம் நடைபெறும் அப்படிங்கிறது பெரிய பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு குழப்பமாகவே இருக்குது. ஸோ இது தொடர்பான அரசுக்கிட்ட இருந்து எந்த ஒரு அறிவிப்பும் முறையாக வரவில்லை. ஆனால் கண்டிப்பாக அறிவிப்பாங்க. இனிமேல் நாங்கள் என்ன எக்ஸாம் நடத்த போகிறோம், அல்லது இந்த மேக்ஸ் எக்ஸாமை எந்த டேட்டில் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது, எந்த டேட்டில் இந்த மேக்ஸ் எக்ஸாம் நடைபெறும் அப்படிங்கிறத அரசு கண்டிப்பாக அறிவிப்பாங்க. அதுவரை நம்ம பொறுத்திருப்போம். ஸோ இந்த மேக்ஸ் எக்ஸாம் நாளன்னைக்கு நடைபெறுமா, அல்லது ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் நடைபெறுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நடைபெறாது. அரசு ரெகுலராக அறிவித்த அந்த ஷெட்யூல்டு படி மேக்ஸுக்கு அடுத்த எக்ஸாம் சயின்ஸு தான் நடைபெறும். அதனால் சயின்ஸ் எக்ஸாமுக்கு எல்லா மாணவர்களும் ரெடி ஆகுங்க. இந்த மேக்ஸ் எக்ஸாம் எப்போது நடைபெறும், இந்த மழை காரணமாக ஒத்தி வைக்கப்பட்ட எக்ஸாம் எப்போது நடைபெறும் அப்படிங்கிற அறிவிப்பு அரசிடமிருந்து முறையாக வரும். வந்த உடனே நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனிவே, ஆல் த பெஸ்ட். எல்லா மாணவர்களும் இந்த அரையாண்டு தேர்வை சிறப்பாக ஃபேஸ் பண்ணுங்கள், நல்ல மார்க் எடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இது போன்ற பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.